ஹாய் தமிழியன்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழச்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா MRB எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். MRB அப்படின்னா மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் போர்டு, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபார்மசிஸ்ட், நர்ஸ், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாக இருக்கிற ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் தான் MRB எக்ஸாம். அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு MRB.com இல்லைனா MRB.government.in அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் போர்டு அது வந்து ஓப்பன் ஆகும், அஃபிஷியல் வெப்சைட். தென் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து மேலே டாப்பில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ஹோம் பேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் எப்போ வந்துச்சு, தென் சிலபஸ் எல்லாமே நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணோட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே வந்து க்ளோஸாக இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட், சர்ஜன், இந்த மாதிரி எல்லாமே. ஃபார்மசிஸ்ட்டுக்கு மட்டும் ஓப்பனில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள், 30 தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆர் லாகின் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் பேஜுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சைன்அப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இல்லை இப்போ தான் நாங்கள் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் ஹேட் டு ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்லாம் டிக் பண்ணிவிட்டு தென் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன போஸ்ட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க, அது அவங்களே டிஃபால்ட்டாக வந்து ஃபார்மசிஸ்ட்டுன்னு ஓப்பன் ஆகிருக்கு. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி வந்து கொடுங்க. அப்புறம் ஏஜ் வந்து இதுவும் சர்டிஃபிகேட்டில் டேட் ஆஃப் பர்த்தோட ஓரியன்டாக எவ்வளோ ஏஜ் இருக்கோ அதை வந்து கொடுங்க. தென் கம்யூனிட்டி, உங்களோட கம்யூனிட்டியை வந்து கொடுங்க. தென் ஆல்ரெடி வந்து 2019 வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட நேம் வந்து 10th SSLC அதில் இருக்கிற மாதிரி 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் தனியாக வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கோ இல்லை வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு மெசேஜாக வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மெயில் தான் மேக்ஸிமம் இது பண்ணுவாங்க. ஆக்டிவாக இருக்கிறத கொடுத்துக்கோங்க. அதில் மெயிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து கேட்டிருப்பாங்க. பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட்டிக், நியூமரிக், தென் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். ஆல்ஃபபெட்டிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், அப்புறம் ஸ்மால் லெட்டர், தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் நம்பரிங்ஸு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா அப்படிங்கிறது வந்து எஃப் வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் ஸ்மால். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் 1 2 3 அது வந்து நம்பரிங்ஸ். இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மெயில், ஃபீமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு வந்து நாங்கள் உங்களுக்காக சாம்பிளுக்கு என்ட்ரு பண்ணோம். பட் ஆனால் அதில் வந்து ஹைடில் காமிக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. தென் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் செகண்டரியாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்புறம் கேப்ஷல் கோட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த மாதிரி சப்மிட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து மொபைல் நம்பருக்கு ஜென்ரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அப்ளை பண்ணி இதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி ரிட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போடுறோம். MRB எக்ஸாம்ஸோட சிலபஸ், தென் எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுக்கு வந்து இது வரைக்கும் MRB எக்ஸாம்ஸ் வந்து எப்படிலாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய் தமிழியன்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.